நிதியும் இல்லை, என்னிடம் அதிகாரமும் இல்லை. சட்டப்பேரவையில் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த திமுக அமைச்சர். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த கேள்விக்கு எங்களிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக பதிலளித்திருப்பதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வியத்தகு சாதனை படைத்த தமிழகம், மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சி, தெற்காசியாவின் மிகச்சிறந்த மென்பொருள் தொழில்நுட்ப மையம் தமிழகம் என்றெல்லாம் பெருமை பீத்திக் கொள்ளும் திமுக அரசுக்கு எதிராக அந்த கட்சியை சேர்ந்த தொழில்துறை அமைச்சரை குற்றஞ்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் சிறிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்துக் கொடுக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்குத்தான் எங்களிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என உட்கட்சி பூசலை சட்டப்பேரவையில் வைத்தே அரங்கேற்றம் செய்திருக்கிறார் PTR பழனிவேல் தியாகராஜன். அதோடு நிற்கவில்லை. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார், எங்களிடம் அது இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலினையே PTR பழனிவேல் தியாகராஜன் மறைமுகமாக தாக்கி பேசியதுதான் வேற லெவல். அதோடு விட்டாரா? டைட்டில் பார்க், நியோ டைட்டில் பார்க் போன்றவைகள் தொழில்துறை வசம் இருக்கும் அசாதாரண நிலையே 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்வதாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் என்ற பெயரில் திமுகவின் உட்கட்சி மோதலை தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே முத்திரையாக பதித்த PTR செயல் அடிப்பொலி ரகம்தான். பேரத்தரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது மிக முக்கிய துறையான நிதித்துறை PTR பழனிவேல் தியாகராஜனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பின்னாளில் அத்துறையில் இருந்து அவர் மாற்றப்பட்டது ஊரறிந்த ஒன்று. முதல்வர் ஸ்டாலினின் மகனான அமைச்சர் உதயநிதியும் மருமகனான சபரீசனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் சேர்த்து விட்டதாக PTR பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ லீக் ஆனதுதான் அவரது துறை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் திமுக PhD முடித்திருப்பது ஊர் அறிந்த ஒன்று என்றாலும் அக்கட்சியை சேர்ந்த அமைச்சரே ஆடியோ வடிவில் அதை வாக்குமூலமாக அளித்தது எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. ஆனால் தடாலடியாக PTRஐ நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் அவரின் ஆடியோ வாக்குமூலத்தை திமுக மேலிடமே ஒப்புக்கொள்வது போல ஆகிவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக நியமிக்கப்பட்டார் PTR. இந்த நிலையில்தான் தனது துறைக்கு நிதியும் ஒதுக்கப்படுவதில்லை, துறையை வளர்ப்பதற்கான அதிகாரமும் இல்லை என உட்கட்சி பூசலை உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் PTR. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது இதற்கெல்லாம் ஹைலைட்டாக இருந்து சபாநாயகர் அப்பாவுவின் பேச்சு. உள்ளுக்குள்ள பேச வேண்டிய விவகாரத்தை இப்படி வெளிப்படையாகவா பேசுவீங்க என திமுகவின் உட்கட்சி மோதல் சட்டப்பேரவையிலேயே சந்திச்சிருக்கும் அளவுக்கு ஆனதை பொறுத்து கொள்ள முடியாமல் PTRக்கு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ் கொடுத்தது வேற ரகமாக இருந்தது. மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி CM பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். சபாநாயகர் கட்சி சார்பற்றவராக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் சட்டப்பேரவையில் பல விவகாரங்களில் திமுகவின் மவுத் பீஸாக சபாநாயகர் செயல்படுவதாக ஏற்கனவே அப்பாவு மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் PTR விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு முந்திக்கொண்டு PTRக்கு அட்வைஸ் செய்திருப்பது சபாநாயகர் வேலையை காட்டிலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் வேலையை அப்பாவு சிறப்பாக செய்வதாகவே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. PTRின் பேச்சு திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலை அம்பலப்படுத்தி இருக்கும் அதே நேரம் தமிழகத்தில் எந்த லட்சணத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி உள்ளது என்பதற்கு சிறந்த சான்றாகவும் இருக்கிறது. நாட்டின் எதிர்காலமே தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியில்தான் உள்ளது என்ற நிலையில்
திமுகவின் உட்கட்சி மோதலுக்காக தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியே சிதைப்பட்டு வருவது பெரும் கண்டனத்திற்கு ஆளாகியிருக்கிறது. ஒரு பக்கம் திராணியற்ற திமுகவில் நிர்வாக சீர்கேட்டால் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்க, மறுபக்கம் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக மக்களை பகடைக்காயாக உருட்டி விளையாடும் திமுகவின் போக்கு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.